கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்ற சமீப காலத்தில் எல்லோரும் அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஒரு பெரிய அளவிலான மழைப்பொழிவில் நகரங்களை சூழ்ந்து கட்டிடங்களுக்கு இடையில் வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. சாலைகளில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் நம் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில பகுதிகள் பாதுகாப்பாக இருந்தாலும் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலை வருடா வருடம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடும்? நகர கட்டமைப்பில் பிரச்சனை உள்ளதா, அல்லது ஏரிகளை குளங்களை ஆக்கிரமித்ததால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுந்துள்ளதா என்ற அளவில் தான் இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் அலச இருக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் சொந்தமாக ஒரு இடம் அல்லது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது பெரும்பாலானோரின் கனவாக உள்ளது. ஆனால் தற்போது கனமழை காரணமாக புறநகர் பகுதிகளில் வெள்ளத்தில் மிதக்கும் வீடுகள் அவர்களின் கனவுகளையும் மூழ்கடிக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. தொழில் வாய்ப்புகள், போக்குவரத்து, நவீன வசதிகளுக்கான மக்களின் இடம்பெயர்வு, அதன் தொடர்ச்சியாக நிகழ்ந்த நகரமயமாக்கல் போன்றவை சென்னை போன்ற பெருநகரங்களை நோக்கி மக்களை படையெடுக்கச் செய்கிறது. இதனை முன்னிட்டு விஸ்தரிக்கப்படும் நகரங்களில் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதும், ஏரிகள், குளங்கள் போன்றவை அதன் சுவடுகளை இழந்து முற்றிலுமாக தொலைந்து போவதும் இயல்பான பக்க விளைவாக அமைந்து விடுகின்றன. மழையை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ ரொம்ப தரமட்டத்தில் அடுக்குமாடி வீடு கட்டுறதை கொஞ்சம் வீடை தூக்கி கட்டினாங்கனாக்கா பெய்கிற மழைக்கு உள்ளே வராது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா புறம்போக்கில் வீடு கட்டியிருக்கவங்க தான் பெரிய பாதிப்பு வருது. குட்டைகள்லாம் இன்றைக்கி இல்லாததுனால தண்ணி எங்கே போகிறது ஏது போகிறதுனே தெரியாதனால ரோடை விட இந்த பிளாட்ஃபார்ம்லாம் தூக்கிடுச்சு. தண்ணி ரோட்லேயே நிற்குது. சொந்த வீடு வாங்குவதற்காக பல ஆண்டுகளாக சேமித்த பணத்தை கொண்டும் வங்கிகளில் பல லட்சம் ரூபாய் கடன் பெற்றும் புறநகர் பகுதிகளில் வீட்டு மனைகளை பலர் வாங்குகின்றனர். ஆனால் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து உருவாக்கப்படும் வீட்டு மனைகளில் போதிய வடிகால் வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் அந்த இடங்கள் தண்ணீரில் மூழ்கும் நிலை ஏற்படுகிறது. ஒட்டுமொத்த வாழ்க்கையில் சேமிக்கும் அனைத்தையும் கொண்டு வாங்கப்படும் வீடுகளில் இத்தகைய நிலை ஏற்படுவது மிகவும் துயரமானது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. முதல்ல பார்க்கும்போது இந்த பக்கத்தில் ஃபேக்ட்ரி இருக்குது, இந்த பில்டிங்ஸ் இருக்குது, அதனால இது ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பார்க்கும்போது கொஞ்சம் அந்த டைம் நல்லா காஞ்சி ட்ரையாக இருந்தது. அந்த டைம் பிடிச்சிருந்து, சரி எங்கே ஒன்று வாங்கணுமே ஒரு அர்ஜென்சியில் இருந்ததால வாங்கிட்டோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் ரொம்ப முற்றிலும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறோம். சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக லட்சங்களை கொடுத்து வாங்கிய வீட்டுமனைகள் தண்ணீரில் மிதக்கின்றன. இதனால் அதில் முதலீடு செய்த பலரின் கனவுகளும் சிதைந்துள்ளன. பல லட்சங்களை கொட்டி கட்டப்பட்ட வீடுகளிலும் வசிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. மழைக்காலங்களில் வீட்டுமனைகள் நீரில் மூழ்கி விடுவதால் சொந்த வீடு எனும் கனவு காணல் நீராகி உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீருடன் தெரிவிக்கின்றனர். மழைநீர் சேமிப்பு, வடிகால் அமைப்பு போன்றவற்றில் உலக நாகரிகங்களுக்கெல்லாம் மேம்பட்ட நடைமுறைகளை கொண்டிருந்த நமது கலாச்சாரத்தில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்வது குறித்து வேதனை தெரிவிக்கின்றனர் கட்டுமானத்துறை வல்லுநர்கள். மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடனுக்கு உடனாக நியூஸ் 7 தமிழ் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. இன்றைய தினம் கூட இது குறித்து தான் தொடர்ந்து இன்றைய தினம் முழுவதும் நாள் முழுவதுமே நம்முடைய செய்தியாளர்களும் நம்முடைய நிகழ்ச்சிகளும் அமைந்து கொண்டிருக்கின்றன. வரும் நிகழ்ச்சிகள் கூட இது சார்ந்தே இது குறித்தே பேச இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த விஷயம் குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கில் தொழிலதிபர், கட்டிடக்கலை வல்லுநர் திரு தேவதாச சுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஐயா, உங்களுக்கு வணக்கம். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. ஒரு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் நிலவுகிறது என்றே சொல்ல வேண்டும். பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது, மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். சென்னையினுடைய பல இடங்களில், மற்ற மாவட்டங்களில் கூட பல பகுதிகளில் இந்த மாதிரியான நிலை இருக்கின்றது. என்ன மாதிரியான காரணம் இதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் உங்களுடைய பார்வையில்? அது மனிதனால் இயற்கையை எதிர்த்து போராட முடியாது. இயற்கையை எதிர்த்து போராடுறது ரொம்ப கஷ்டம். நாம் இயற்கையாக நம்ம முன்னோர்கள் இந்த மழை இந்த மாதிரி பெரும்பாலும் மழை வந்ததுன்னா தண்ணி தேங்க வைக்கிறதுக்காக குளங்கள், அதனுடைய வடிகால்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க. இது நம்மகிட்ட பெரிய லெட்ஜரே இருக்குது. இப்போ பிடபிள்யூட கேட்டிங்கன்னா டேங்க் அயர்னு ஒன்று இருக்கும். அதில் எல்லாம் எந்த டேங்கு எதுலேருந்து வருது, அதனுடைய நீர்ப்பரப்பு ஏரியா எவ்வளவு, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதனுடைய பண்ட் லென்த் எவ்வளவு, அதனுடைய சர்ப்ளஸ் தண்ணி அதிகமாக போகிறப்போ வழிந்து ஓட்டுறதுக்கு எவ்வளோ உயர் லென்த் இருக்கும், எத்தனை ஸ்லூயிஸ் இருக்கும்,
எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதை மாதிரி எல்லா டேங்குக்கும் நம்மகிட்ட ஒரு லெட்ஜரே இருக்குது. இதை வந்து ப்ராப்பராக பார்த்து அந்த டேங்கை வந்து சரியாக இது பண்ணோன்னா நம்ம வந்து இந்த இயற்கை பேரழிவுலாம் தவிர்க்கலாம். பட் தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை விட்டுட்டோம். இப்போ குளத்துக்குள்ளே வீடு கட்டிட்டாங்க. தண்ணி வெளியே போகிற தண்ணி போக்கு கால்வாய் இருக்கு இல்லையா, அந்த இதுலேயும் கம்ப்ளீட்டாக வீடு கட்டிட்டாங்க. அப்புறம் தண்ணி எங்கே தான் போகும்? ஏதாவது ஒரு வழி வேணும். முதல்ல உள்ள டேங்கில் உள்ள சர்ப்ளஸ் தண்ணி வர்றப்போ அடுத்த டேங்கில் வந்து கொள்ளளவு பத்தாது, உடனே அதை உடச்சி விட்டுறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து பின்னால் தேங்கி நிற்கிது. இதை வந்து நம்ம ஆரம்ப காலத்திலே தடுத்துருக்கணும். தடுக்கலை. இப்போவாது நம்ம வந்து விழித்து கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம், அதாவது அந்த குளத்துக்குள்ளே குடியிருக்கிறவங்களை வந்து வெளியேற்றணும். அவங்களுக்கு வந்து மாற்று குடியிருப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த தண்ணி போக்குவரத்து கால்வாய் இருக்குது இல்லையா, இந்த கால்வாயை வந்து திருப்பி சீரமைத்து அதில் வீடு கட்டியிருக்கவங்களே அவங்களையும் மாற்றி கொடுக்கணும். நிச்சயமாக இது குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் குறிப்பிட்டு இருந்தீர்கள் ஆரம்ப காலத்திலேயே நாம் சரி செய்திருக்க வேண்டும் என்று. அப்படி ஆரம்ப காலத்திலேயே நாம் பார்க்க தவறிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். சென்னை மாநகரில் மிகப்பெரிய அளவில் இருந்த ஒரு ஏரி காணாமல் போயிருக்கின்றது, அல்லது அது மூடி அதற்கு மேல் பல்வேறு வளர்ந்த ஒரு நகரமாக சென்னை உருவெடுக்க அது ஒரு காரணமாக இருக்கின்றது. அந்த வரைபடத்தை இப்பொழுது பார்க்கலாம். 1909ஆம் ஆண்டு அரசிதழில் வெளியிடப்பட்ட ஒரு வரைபடம் இது. சென்னை மாநகரில் 1909ஆம் ஆண்டு இருந்த ஒரு நிலை, மிகப்பெரிய ஒரு லாங் டேங்க் என சொல்லப்பட்ட ஒரு குளம், நுங்கம்பாக்கத்தினுடைய வடபகுதியிலிருந்து சைதாப்பேட்டை வரை இருந்த ஒரு குளம் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஆக்கிரமிக்கப்பட்டு சில நேரங்களில் அதில் அந்த குளத்தினுடைய பகுதியை மூடிய, அந்த ஏரியினுடைய பகுதியை மூடியே அரசு தியாகராய நகரை உருவாக்கி இருப்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். அந்த டி நகர் கூட இந்த குளத்தினுடைய ஒரு பகுதி தான் என்பதும் இதில் ஒரு வேதனைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் வியாசர்பாடி டேங்க், பல பகுதிகள், பல சிறு குளங்கள், மிகப்பெரிய ஒரு குளமே காணாமல் போயிருக்கும் பட்சத்தில் ஆங்காங்கே இருந்த சிறு குளங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இப்படி மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிக்கப்பட்டு உருவான ஒரு பெருநகரம் தான் சென்னை. இந்த சென்னை நகரை பொறுத்தளவு இப்படியாக ஆக்கிரமிக்கப்பட்ட நீர்நிலைகளிலிருந்து மக்களை வெளியேற்றுவது அவ்வளவு சுலபமான காரியமாக தான் இருக்கக்கூடுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. நகருக்குள்ளே வந்து இவ்வளோ டெவலப் பண்ண பிறகு இதை வந்து நம்ம திருப்பி டேங்காக மாற்றணும் அப்படிங்கிறது நடக்காத காரியம். ஆனால் சென்னை சுற்றியுள்ள இடங்களில், புறநகர் பகுதிகளில் இந்த மாதிரி இதை வந்து நம்ம சீர் செய்யலாம். அந்த வாட்டர் கோர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணலாம், டேங்கெல்லாம் நம்ம சரி பண்ணலாம், டீப்பன் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியும். இதை பண்ணுறதுக்கு வந்து நம்ம அங்கே உள்ள இப்போ தங்கி இருக்கிறவங்கள வந்து நம்ம ரீசெட்டில் பண்ணணும். அவங்களுக்கு புதுசாக வீடு கட்டி கொடுத்து அவங்கள வெளியேற்றி இதெல்லாம் இது பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இதே இதில் போனோன்னா அடுத்தாப்பில் நமக்கு வந்து இது திருப்பி வராதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் அடுத்த வருஷம் வரலாம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் வரலாம். அதனால் இது வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு வார்னிங் கிடைச்சிருக்கு. இப்போது 2005 இதே மாதிரி வந்தது, பட் இந்த அளவுக்கு வரல. இந்த வருஷம் வந்து அதிகமாக வந்து மழை இருந்தது, அதனால் ரொம்ப சேதம் அதிகம். இதை நம்ம இதாக வார்னிங்காக வச்சுட்டு ஃபர்தராக நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறத இம்மீடியட்டாக நம்ம ஒரு இது பண்ணணும். நிச்சயமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த படம் காட்டுகின்றது 1909 2015 மிகப்பெரிய குளங்கள், ஆங்காங்கே இருந்த சிறு குளங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு இவ்வளவு பெரிய சென்னை மாநகரம் உருவாகி இருக்கின்றது. இதற்கு காரணம் சென்னையை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு வீடுகளை ஏற்படுத்தி தர வேண்டும், குடியிருப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு காரணமும் கூட அடிப்படையாக இருக்கின்றது. அப்படி சென்னை நகரின் வளர்ச்சி இயல்பாகவே இந்த குளங்களை, இந்த நீர்நிலைகளை மறையத்தானே வைக்கின்றது. இதை எப்படி தான் தடுப்பது? இதில் வந்து சில ஒரு எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது, சில கவர்மெண்ட் எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்டேஜ்லேயுமே கவர்மெண்ட்டே சில நிறைய மிஸ்டேக்களை பண்ணியிருக்குது. ஹவுசிங் போர்டுக்கு வந்து எவ்வளவோ இடம் இருக்கும், எவ்வளவோ இடம் வாங்கலாம். ஆனால் வந்து ஏரி புறம்போக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஹவுசிங் போர்டு வந்து பாதி இடத்த ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இப்போ வேளச்சேரி இலையக்க பார்த்திங்க அப்படின்னா பாதி இடம் ஹவுசிங் போர்டு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஹவுசிங் போர்டு எங்கெங்கே பெரிய காலனி இருக்கோ அதெல்லாம் வந்து ஏரியோட இது நிலம். அந்த இடத்துல வந்து பூரா இப்போ தண்ணி தான் நிற்குது. ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தா கூட அங்கே தண்ணி நிற்குது. இதெல்லாம் கவர்மெண்ட்டே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, சில முக்கியமான குளங்கள், இப்போ ஃபோர்டு கம்பெனிக்கு லேண்டு கொடுக்குறப்ப அதுக்குள்ளே ரெண்டு குளம் மூடிட்டாங்க. அப்போ அந்த தண்ணி எங்கே போகும்? அது மாதிரி மகேந்திரா சிட்டியை கொடுக்குறப்ப 3 குளத்தை மூடி கொடுத்தாங்க. இது கவர்மெண்ட்டே செய்தது. கவர்மெண்ட்டும் இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நிச்சயமாக ஐயா, இந்த நிலையில் குளங்கள் அல்லது ஏரிகள், நீர்நிலைகள் எந்த மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கலாம்
என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது நாம் இதற்காகவே ஒரு திட்டமிடலை செய்தோம். ஒரு குளமாக இருந்த பகுதி அல்லது ஏரியாக இருந்த பகுதி வெயில் காலங்களில் நிச்சயமாக வறண்டிருக்கும். நம்முடைய தட்பவெப்ப சூழல் அந்த மாதிரி, நம்முடைய பயன்பாடும் அந்த மாதிரி. அப்படியான சூழலில் எந்த மாதிரியெல்லாம் இந்த குளங்கள் மாற்றப்பட்டு இருக்கக்கூடும் என்று பார்க்கலாம். இது ஒரு சாதாரணமான ஒரு குளம் இருந்த ஒரு பகுதியாக வைத்துக்கொண்டால், இந்த பகுதியில் மழை காலங்களில் மழை பொழியும் பொழுது, இந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பெய்யும் பொழுது கூட அந்த நீரும் அங்கு பெய்யக்கூடிய நீரும் இந்த குளங்களில் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம். மற்ற பகுதிகளிலிருந்து எல்லாம் நீர் வந்து தேங்கி இருக்கும். அதற்கு அடுத்ததாக நம்முடைய பயன்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பயன்பாடு அந்த குளம் சார்ந்த விவசாயமும் குடிநீர் தேவையும் இருப்பதால் அந்த நீர் வறண்டு, கோடை காலங்களில் அந்த நிலம் வறண்டு இருக்கும். நாம் செய்திருக்க வேண்டியது அதை தூர்வாரி அடுத்த மழை பருவத்திற்கு அதை தயார்படுத்தியிருக்க வேண்டும். இன்னும் நீரை அதிகமாக தேக்கி வைக்க வாய்ப்பளித்திருக்க வேண்டும். ஆனால் அதை அப்படியே விட்டு, தூர்வாராமல் விட்டு, அது ஒரு பொட்டல் காடாக மாறி, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பருவமழை பொய்த்து போனால் அந்த பகுதி ஒரு குளமாக இருந்த இடமாகவே இல்லாமல் தோன்றிவிடும் பட்சத்தில் நாம் அங்கு ஆக்கிரமிப்பை செய்கின்றோம், சாலைகளை அமைக்கின்றோம், நம்முடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திக் கொள்கின்றோம். இப்படிதான் சென்னையில் கூட பல்வேறு குளங்களிலும் நடந்திருக்கலாம். சாலைகளை அமைத்து அதன் மூலமாக ரியல் எஸ்டேட் போன்ற அல்லது குடியிருப்பு பகுதிகளை ஏற்படுத்தி தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த பகுதி வளர்ந்து மிகப்பெரிய கட்டடங்கள் வளர்கின்றது. அந்த குளம் இருந்த அந்த ஏரி இருந்த பகுதியில் மிகப்பெரிய கட்டடங்கள் வளர்ந்து ஒரு மாநகராகவே, ஒரு நகராகவே உருவாகி மக்கள் இயல்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தான் மீண்டும் திடீரென எப்பொழுதும் போலான ஒரு மழை வருகின்றது. அந்த குளம் நிரம்புகின்றது. ஆனால் சாலைகளில் வெள்ளம். காரணம், அது குளமாகவோ ஏரியாகவோ ஒரு நீர்நிலையாகவோ இருந்த பகுதி. இந்த நிலைதான் தற்பொழுது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் கூட இருப்பதற்கான வாய்ப்பு. இப்படியான சூழல் மாதம் ஏற்படுகின்றது. என்னுடைய இந்த மாதிரியான நிலை நீடிக்கும் பட்சத்தில், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பட்சத்தில், நான் ஒரு வீடு வாங்குகின்றேன் என்றால் அந்த பகுதியில் ஒரு நீர்நிலை இருந்ததற்கான விஷயம் எனக்கு தெரியாத பட்சத்தில் யார் மீது தவறாக இருக்கக்கூடும்?